அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேங்க் அண்ட் டெக் தமிழ் சேனல். நம்ம சேனலில் ரீட்டைலர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிகள் மற்றும் வங்கி சேவைகள் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ராய்நெட் எக்ஸ்பிரஸோ ஐடி பயன்படுத்தும் ரீட்டைலராக இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் லாகின் செய்யும்போது அல்லது முக்கியமான பரிமாற்றம் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த கைரேகை ஃபிங்கர் பிரிண்ட் முறைக்கு பதிலாக, அதாவது வந்து 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் இருக்கு இல்லையா, APS 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கைரேகை வைத்து கூட உள்ளே போகும், சரிங்களா. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒரு புது அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி வந்துருச்சு. இது நிறைய பேர் வந்து டிவைஸ் இந்த மாதிரி ஐடி ஒர்க் ஆகலை அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய யூடியூப்லேருந்து எனக்கு நம்பர் எடுத்துகிட்டு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அப்டேட் என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். இது கூட நம்ம கைரேகை வச்சு உள்ளே போயிட்டு இருந்தோம், ஃபேஸ் ஆத் மூலமாக போனோம். இப்போ வந்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும், சரிங்களா. சரி, இது என்ன 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்க வந்துட்டு அன்றைய டேயில் என்றைக்கு முதல் தடவையாக ஏபிஎஸ் பயன்படுத்த போகிறாங்களோ அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் மட்டும் யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்க இதுக்கு முன்னாடி வந்து கைரேகை வச்சு உள்ளே போகும், சரிங்களா. இப்போ வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ராடெல்லாம் ஆக்டிவிட்டி அதெல்லாம் நடக்குறதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் ஆத்தாக கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா. யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்க ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இந்த மாற்றத்துக்கான முக்கியமான காரணம் அப்படி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பாதுகாப்பு விதிமுறைகள் படி என்பிசியை வந்து இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஃபேஸ் ஆதென்டிகேஷன் முறையில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இனி நீங்கள் கைரேகை வைக்க முடியாது, உங்கள் மொபைல் கேமரா மூலமாகவே முகத்தை காட்டி, அதாவது ஃபேஸ் ஆதென்டிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி கைரேகை வச்சு போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தூக்கிட்டாங்க. இப்போ ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ளே போனோடனே சர்வர்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த சர்வர் எனபிள் ஆகிருக்கும் ஸோ அந்த சர்வரெலாம் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபேஸ் ஆதென்டிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் ஒன்று வரும். அதாவது முதல் டைம் இப்போ தான் பண்ண போகிறீங்கன்னா ஆப் ஒன்று இன்ஸ்டால் சொல்லும், சரிங்களா. அந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் வந்து இந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷனில் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களை ப்ளே ஸ்டோருக்கே கொண்டு போய்டும். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆதார் ஃபேஸ் ஆடி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, ஸோ இதை இன்ஸ்டால் கொடுத்துங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி ஃபேஸ் ஆதரி யூஸ் பண்ண வீடியோ நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். ஸோ 2 ஃபேக்டருக்காக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஆதார் ஃபேஸ் ஆடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோங்கிறவங்க ஃபுல்லாக எப்படி ஏபிஎஸ்லாம் பண்ணுறதை பற்றி வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை நீங்கள் அந்த சேனலில் போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு ஆப்பு. இதில் அன்இன்ஸ்டால் மட்டும்தான் வரும், மறுபடியும் ஓப்பன்லாம் வராது, சரிங்களா. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக பேக் போய்டுங்க. உங்களுடைய ராய்நெட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. எனக்கு வந்து இப்போ வெளில வந்துருச்சு, நான் மறுபடியும் லாகின் பண்ணிக்கிறேன், சரிங்களா. ஓகே, மறுபடியும் ஏபிஎஸ்ஸை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சர்வர் எனபிள் ஆகிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ எஸ் பேங்கில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஆத் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து அலோ கேட்கும், சரிங்களா. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலோ கொடுங்க. அலோ கொடுத்தது ஒரு 5 ஸ்டெப் ஆகும். இது ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் உங்களுக்கு டைம் ஆகும், அடுத்த டைம் வந்து உங்களுக்கு இந்த டைம் இருக்காது, சரிங்களா. ஸோ அந்த ஃபேஸ் ஆதென்டிகேஷனில் எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைசர் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ என்ஷோர் ஒரு ஃபேஸ் ரிமைன்ஸ் வித் அந்த அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு க்ரீன் கலர் ஒரு மாட் வரும். ஸோ அந்த க்ரீன் கலருக்குள்ளே உங்களுடைய ஃபேஸ் வரணும். க்ரீன் வந்துச்சுன்னா கண்ணை சிமெண்ட் சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் அந்த ரவுண்டுக்குள்ளே அவங்க ஃபேஸை கொண்டு வாங்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைட்டிங் இருக்கணும், சரிங்களா. பேக் லைட், அதாவது ஒரு நல்ல ஒரு சன்லைட், அதாவது லைட்டிங் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு கண்ணாடி எதாவது போட்டுப்பீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி வந்து கலட்டி தான் நீங்கள் பயன்படுத்தணும், சரிங்களா. ஸோ ஓகே, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. க்ரீனில் வந்துச்சு எனக்கு இந்த பாண்ட்ரி வந்து அப்படின்னா உங்களுடைய கண்ணை வந்து பிளிங்க் பண்ணுங்க, சரிங்களா. கண்ணடிக்கிற மாதிரி பிளிங்க் பண்ணிங்கன்னா போதும், சரிங்களா. ஸோ டிக் அடிச்சுட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பு வரும், சரிங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் வரணும். க்ரீனில் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த க்ரீனில் வந்துட்டு ஓகே, க்ரீனில் வச்சுக்கலாம். அவர் கண்ணை மட்டும் அடிங்க. ஓகே, இப்போ கண்ணடிச்சது பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூனால இது வந்து இதாகிட்டு இருந்துச்சு. மறுபடியும் ரீட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன், சுற்றிட்டு இருக்கு. இங்கே அக்செப்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வரும், சரிங்களா. ஸோ அதை எப்போதுமே இது பண்ணிங்க. ஓகே, ஃபேஸ் ஆதென்டிகேஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா சம்திங் ஏதோ எரர் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. ஒரு வேளை அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும், சரிங்களா. இதாகாமல் வரும். இப்போ நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு ப்ளே ஸ்டோர் போய்டுங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அவங்களுடைய சர்ச் பாக்ஸில் போய்ட்டு ராய்நெட் எக்ஸ்ப்ரெஸ் ஓப்பன் டைப் பண்ணுங்கள். ராய்நெட் எக்ஸ்ப்ரெஸ் ஓப்பன் சொல்லி டைப் பண்ணிங்கனாக்கா
ஓகே. நம்ம நெனச்ச மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ்ல வந்து அப்டேட் கேட்குது. சரிங்களா? ஸோ இங்க அப்டேட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா அங்க வந்து சரியா ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ எப்போதுமே வந்துட்டு இந்த மாரி எரர்ஸ் வருது அப்டின்னாக்கா, அதில பார்த்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஆக்சுவலா. உங்களுடைய இன்டர்நெட்ட செக் பண்ணுங்க கரெக்ட்டா இருக்கான்னு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆப் எதுவும் அப்டேட்ல இருக்கா அப்டிங்கிறத மட்டும் எப்போதும் வந்து டபுள் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஓகே. இப்ப நான் ஓப்பன் குடுக்குறேன். ஓகே. ஓப்பன் குடுத்துட்டு மறுபடியும் ஏபிஎஸ் எஸ்பிஐயோட சர்வர் கிளிக் பண்றேன். ஃபேஸ் ஆதென்டிகேஷன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப கண்ண வந்து பிளிங்க் பண்ணேன் இல்லையா? இங்க பார்த்தீங்கன்னா, இங்க கிரீன் வந்துச்சுனாலே சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் சப்மிட் குடுத்துட்டேன். 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. சரிங்களா? ஸோ 2 ஃபேக்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எதுக்காக நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த எரர் வந்துச்சுங்கிறத நான் காட்டிட்டேன். சரிங்களா? ஸோ வந்து ஆப் அப்டேட்ல இல்லாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இஷ்யூ அந்த மாரி வந்துச்சு. ஸோ நம்ம டைரக்ட்டா நம்ம Play Storeல போயிட்டு ஆப் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த ரீசனால நமக்கு வந்து இப்ப ஆப்போட இஷ்யூ வந்து கிளியர் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது போல தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் அதாவது வந்து சரியா ஒர்க் ஆகல, ஏதாவது எரர் வருதுன்னா, எனக்கு வந்து என்னுடைய WhatsApp நம்பருக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? ஏதாவது எரர் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்டின்னா. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இனி ஃபிங்கர் பிரிண்ட்டே இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் மெஷினே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஈஸியா உங்களுடைய வேலைய வந்து தொடங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சக ரீட்டெயிலர்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நெறைய பேர் உங்க கூடயே ஐடி வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன விஷயம்னே தெரியாம இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்கள பார்க்க சொல்லுங்க. ஸோ இதுக்கு அவங்களுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து புதிய Rainet ஐடி அல்லது மற்ற வங்கி சேவைகள் ஐடிக்கள், ரீட்டெயில் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எந்த ஐடி தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மைக்ரோ ஏடிஎம் மிஷின்ஸ், பயோமெட்ரிக் டிவைசஸ் ஸோ எல்லா டிவைசஸும் ப்ளஸ் எல்லா ஐடியுமே நம்ம குடுக்குறோம். சரிங்களா? Rainet மட்டும் கிடையாது. நம்ம வந்துட்டு ஃபினோ பேமெண்ட் பேங்க்கு ஸோ அந்த மாதிரி நிறைய ஐடி இருக்குது. வசந்தா ரீசார்ஜ் ஐடி, மொபைல் ரீசார்ஜ் ஐடியும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நலவாரி ஐடியும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ புதுசாக யாராவது கடை ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை ஏற்கனவே இருக்க கடையில் உங்களுக்கு ஐடி இல்லாமல் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இது வந்து சேர்த்து பண்ணணும் அப்படின்னு ஐடியா உள்ளவங்க ஸோ நம்மளை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ உங்களுக்கான ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இதை எப்படி ஐடி போட்டு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஸோ லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு டச்சிலே இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூனாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எங்களையும் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு வர எரர்ஸ் வந்து வாட்ஸ்அப் போட்டு உங்களுக்கான சொல்யூஷனையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ திரையில் தெரியிற எங்களுடைய வாட்ஸ்அப் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க. மறக்காமல் நம்ம பேங்கிங் டெக் தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான சொல்யூஷனை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு தேடித்தரோம். சரிங்களா? ஓகே, நன்றி.